அமெரிக்காவிற்கு சொந்தமான பனாமா கொடியேற்றப்பட்ட பிரம்மாண்ட கொள்கலன் கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளியாகியிருக்கும் செய்தி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. ஓமன் கடற்பரப்பில் தனது கப்பல் தாக்கப்பட்டதற்கு பழிவாங்கவே இந்த அதிரடி நடவடிக்கை என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பிரகடனம் செய்துள்ளது. ஆனால் அமெரிக்க மற்றும் ஈராக்கிய தரப்போ இதில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருப்பதாக கூறுகிறது. உண்மையில் நடுக்கடலில் நடந்தது என்ன? ஏவுகணை தாக்குதலா அல்லது விபத்தா? உலகின் மிக பரபரப்பான கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான வளைகுடா கடற்பரப்பில் திங்கட்கிழமை அன்று ஒரு பிரம்மாண்ட வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து நடந்த சில மணி நேரங்களிலேயே ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. ஓமன் கடற்கரைக்கு அருகே தங்களது ஈரானிய கப்பல் மீது முன்னர் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நேரடி பதிலடியாக அமெரிக்காவிற்கு சொந்தமான MSC சரிஸ்கா-V என்ற கொள்கலன் கப்பலை தாங்கள் ஒரு சக்தி வாய்ந்த குரூஸ் ஏவால் குறிவைத்து தாக்கியதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய ஊடகங்களும் இந்த செய்தியை தீயாய் பரப்பி வந்தன. இதற்கிடையில் சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு இந்த விபத்தை உறுதி செய்துள்ளது. ஈராக்கின் கஸ் துறைமுகத்திற்கு தென்கிழக்கே சுமார் 40 கடல் மைல் தொலைவில் பயணித்த வர்த்தக கப்பல் ஒன்றின் வலது பக்கத்தில் ஏவுகணை போன்ற ஒன்று தாக்கியதாகவும் அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவர்கள் கப்பலின் பெயரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. அதிர்ஷ்டவசமாக கப்பலில் இருந்து அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கப்பல் தனது அடுத்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்பதாகவும் பிரிட்டன் அமைப்பு கூறியுள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் இது ஏவுகணை தாக்குதல் என்று மார்பு தட்ட ஈராக்கிய பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் அல் சுமரியா நியூஸ் வெளியிட்ட ஆரம்ப கட்ட புலனாய்வு முடிவுகள் இதற்கு முற்றிலும் முரணாக உள்ளன. கப்பல் கஸ் துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிவிட்டு நகர்ந்த போது அதன் உள் இயந்திரத்தில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். கப்பல் வெளிப்புறத்தில் இருந்து வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கவில்லை என பாதுகாப்பு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் இது ஈரானின் வெற்றி விளம்பரமா அல்லது உண்மையை அமெரிக்க தரப்பு மறைக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஈரான் ஏவுகணையால் தாக்கியதாக கூற அமெரிக்காவும் ஈராக்கும் அது தொழில்நுட்ப கோளாறு என கூறுவது மத்திய கிழக்கு கடற்பரப்பில் பெரும் மர்மத்தை ஏற்படுத்தியுள்ளது. எது எப்படியோ உலக வர்த்தக பாதையில் தொடர்ந்தும் நடக்கும் இதுபோன்ற வெடிப்பு சம்பவங்கள் சர்வதேச பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன. இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பது ஈரானின் தாக்குதலா அல்லது சாதாரண விபத்தா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.